வெல்கம் கைஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட எந்த படத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஆதி பகவான் படத்தை பற்றி தாங்க இப்போ பேச போகிறேன். ஆதி பகவான் படத்தோட ப்ரிவியூ பார்க்கலாம் கைஸ். இந்த படம் யாருடைய படம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி அவருடைய படம். ஜெயம் ரவி அவர் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ. அவருடைய அழகான எக்ஸ்பிரஷனை வந்து ஒரு டைரக்டர் எதிர்பார்க்குற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. இப்போ வளர்ந்த ஒரு ஹீரோக்கெல்லாம் நம்ம ஜெயம் ரவி சாரும் ஒரு நல்ல பர்சன். அப்படி இருக்கும்போது இந்த படம் யாருடைய படம் பார்த்தீங்கன்னா, நம்ம அமீர் அவருடைய படங்க. அமீரோடைய டைரக்ஷன் வர படங்க. இந்த படம் அமீர் சாருக்கு வந்து 4வது படம். அவர் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் 2-3 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் அவர் படமே எடுக்கிறாரு. ஏன்னா அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நல்ல கதையை வந்து உருவாக்குறாரு. அதுக்காக ஒரு எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம். இந்த படமே பார்த்தீங்கன்னா, இந்த படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2010 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். 2012 வந்து இப்போ தான் வந்து ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து படம் ரிலீஸ் ஆகலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த படம் வந்து எதை பற்றினா கதையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அநேகமாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி சார் வந்து ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸர் மாதிரி தான் தெரிகிறாரு. இது வந்து நம்ம நாட்டை காப்பாற்றுற மாதிரி வந்து வெளிநாட்டில் நடக்கக்கூடிய செய்திகளை வந்து முறியடிச்சு நம்ம நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அநேகமாக ஜேம்ஸ் பாண்ட படம் மாதிரி இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நம்ம படத்தை போது பார்க்கலாம் கைஸ். அப்புறம் இந்த படத்தோட ஆடியோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் வந்து வெளுத்து கட்டியிருக்காரு, பட்டை கிளப்பியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது அவருடைய அந்த மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் இன்னும் வேறு யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீத்து சந்திரா இருக்காங்க. நீத்து சந்திரா வந்து நம்ம தமிழ் ஃபீல்டில் படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த படங்களில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நேமும் வாங்கி கொடுத்துருக்கு. என்ன பண்ணா, யுத்தம் செய் படம் பண்ணாங்க. அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு நேம் அவங்களுக்கும் வாங்கி கொடுத்தது. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் அவார்டு கூட வாங்கினுச்சு, யுத்தம் செய் படம். அதுக்கு முன்னாடி வந்து யாவரும் நலம் கூட நம்ம மாதவன் சார் கூட பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து அந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்னது, அதாவது அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்க்குற நேம் கிடையாதுனாலும் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேம் வாய்ந்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அமீர் சார் இருக்காரு, ஜெயம் ரவி சார் இருக்காரு, யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் போட்டிருக்காரு. அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேம் வாங்கி தந்து தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே கைஸ். இன்னும் இந்த படத்தில் வேறு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுதா சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இருக்காங்க. அதிகமாக அவங்க வந்து ஜெயம் ரவி சாரோடைய அம்மாவா மதர் கேரக்டர் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த அப்ராட்டில் எடுத்திருக்காங்க. இந்த ஆடியோ ரிலீஸே பார்த்தீங்கன்னா கனடாவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இங்கேருந்து கனடாவில் ரிலீஸ் பண்ணுற முதல் தமிழ் படமும் இந்த படம் தாங்க. அது ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம தமிழ் படத்தோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் போய் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது நமக்கெல்லாம் ஒரு பெருமை தாங்களா. அந்த மாதிரி ஒரு நான் சொல்கிறேன். இந்த படத்தோட ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா, யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு, பட்டை கிளப்பிருக்காருன்னு சொன்னேன். இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது மியூசிக் அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. படமும் வந்து ஒரு நல்ல வரவேற்பை தான் பெறும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆடியோக்கு நம்ம எத்தனை மார்க் தரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ ரிலீஸை கேட்டு எல்லாருமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நானும் கேட்டு என்ஜாய் பண்ணேன். சரி, எங்கே சுற்று வட்டாரத்தில் வந்து ஒரு சின்ன சர்வே எடுத்ததில் இந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மார்க் தரலாங்க. 3.5 அந்த மார்க் தரலாங்க. அந்த அளவுக்கு இருக்குது பாட்டெல்லாம். பட்டை கிளப்புது. அநேகமாக வந்து நம்ம வந்து விஷுவலோட பார்க்கும்போது இன்னமும் வந்து அதிகமாகலாம் நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த படம் வரட்டும், நம்ம போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, எஸ், பாய்.